வாழ்க வளமுடன். பஞ்சபூத நவக்கிரக தவத்திற்கு செல்லும் முன் அதனுடைய நன்மைகளை ஒரு நிமிடம் சிந்திப்போம். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய பஞ்சபூத நவக்கிரக தவம் தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் ஒரு சேர கொடுக்க வல்லது. 7 விதமான சம்பத்துக்கள் ஒரு மனித வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கு தேவை என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். அவை அனைத்தையும் வாழ்க்கை வளங்கள் என்கிற வகையில் ஒவ்வொரு கோளும் நமக்கு அளிக்கிறது இந்த தவத்தினை செய்யும் பொழுது. மேலும் சூரியனிடமிருந்து தொடங்கி நவகோள்களை வழிபடும் பொழுது கிட்டத்தட்ட 22 திருக்கோயில்களுக்கு சென்று அந்த கடவுளை வணங்கிய நன்மைகள் கிடைக்கின்றன. சிவன் கடவுள், புவனேஸ்வரி கடவுள், துர்க்கை கடவுள், பார்வதி, திரிபுர சுந்தரி, அனுமான், சுப்பிரமணியம், பத்ரகாளி, விஷ்ணு, கிருஷ்ணர், சரஸ்வதி, மாதங்கி, பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி, ஹனுமான், யம தர்மராஜா, துர்கா, காளி, விநாயகர் போன்ற கடவுள்கள். எனவே மகரிஷி அவர்கள் ஒரு அருமையான தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோளும் நமக்கு மிகுந்த நன்மைகளையும் அந்த கோள்களின் ஆற்றல் குறைந்து இருக்கும் பொழுது சில தீமைகளையும் அளிக்கிறது. உதாரணமாக சூரியன் நேரடியாக நமது மூளையோடும் கண்களோடும் எலும்புகளோடும் இருதயத்தோடும் தொடர்பு பெற்று பலத்தை கொடுக்கிறது. சூரியனுடைய ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும், தைரியம் குறைவாக இருக்கும், உடலில் கேன்சர் போன்ற நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீண்ட ஆயுளை கொடுக்க வல்லது சனி. பயம் நீங்க செவ்வாயும் சூரியனும் உதவும். மனதில் குழப்பங்கள் நீங்கி தெளிவாக முடிவெடுக்க சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு அந்த நன்மையை கொடுக்கிறது. சுப காரியங்கள் நம் இல்லத்தில் அதிகமாக நடக்க குருவும் புதனும் உதவுகிறது. மற்றவர்கள் மீது வெறுப்பு நீங்க சுக்கிரன் சந்திரன் இரண்டும் நன்மைகளை கொடுக்கிறது. படிப்பில் உயர்வு, வியாபாரத்தில் உயர்வு, ஞாபக சக்தி இவைகளை அளிப்பது புதன். அனைத்து கோள்களும் நேரடியாக முதலில் நமது மூளையோடு தொடர்பு பெற்று சக்தியை அளித்து ஞாபக சக்தியை அதிகமாக்கிறது. எனவே இந்த அற்புதமான தவத்தை நமது ஆசான் அருளிய கொடையை வாரம் 3 தடவை செய்து பலன்கள் அனைத்தையும் பெறுவோம் என்று கூறி இப்பொழுது தவத்திற்கு செல்வோம்.